பீஃப் 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 இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோவில் எனக்கு வந்த நிறைய கமெண்ட் என்னன்னா, ப்ரோ பீஃப் ரெசிபி வாங்க மக்கா. 400 கிராம் பீஃபு, 1 உள்ளி, 1.5 தக்காளி, 2 ஸ்பூன் மிளகு பொடி. இது கொஞ்சம் சின்ன ஸ்பூனு தான், இதை பார்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும். கையிலே அளவு வச்சு காமிக்கிறேன். 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 1.5 ஸ்பூனு, பெப்பர் 1/2 ஸ்பூனு. நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே, இது மீட் மசாலா. இது உங்கள் பக்கத்து கடையில் இருந்தால் இதை வாங்கி போட்டுக்கோங்க. நான் இதை தான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பூனு. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மக்கா, இது உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி இது எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணணும். இது வேணால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் இவ்வளோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சிங். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இது அப்படியே மூடி அடுப்பில் வச்சுருங்க. 2 ஃபுல் ஃப்ளேமு, 5 லோ ஃப்ளேமு, வேகலைனா கூட ஒரு லோ ஃப்ளேமு, அது கறியை பொறுத்து. அப்படியே ஓப்பன் பண்ணோம். அருமை. டேஸ்டிங் டைம். ஒரு வாய். யோ, என் வாழ்க்கையிலே இனி நீ ஒரே ஒரு உணவை தான் சாப்பிட முடியும். என்ன? பீஃப் தான்ல. ஜம்முன்னு வச்சு சாப்பிட்டாச்சு. எரிப்பு மட்டும் நான் கொஞ்சம் கூட எடுப்பேன். உங்களுக்கு எரிப்பு வேண்டாம்னா 1 ஸ்பூன் மிளகா பொடி கம்மியாக போட்டுக்கோங்க. மற்றபடி இது ஒரு ஹோல்சமான உணவு. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டா பின் விளைவு இருக்கும். வரட்டா? ஒழுக்கம் முக்கிய மக்களே.